தனியார் ஹோட்டலில் திரு அமித்ஷா அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சிகள்லாம் நடக்குமா அப்படின்றது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் கேள்விக்குறியாக தான் இருந்தது. அமித்ஷா ஏன் திடீர்னு அரசியல் வருகையை மேற்கொள்கிறாரு, அமித்ஷாவுடைய அரசியல் வருகையினுடைய பின்னணி என்ன, யாரெல்லாம் சந்திக்க போகிறார் அப்படின்றப்போ அது ஒரு கேள்வி. இந்த பிரஸ் மீட் ஏன் தாமதம் அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. இந்த அனைத்துக்குமான விடை இப்போது கிடைத்திருக்கிறது. 2 பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி அமைகிறது. இதில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே இருப்பாங்கன்னு கருதப்படுகிறது. சில கட்சிகளை எப்படி அகாமடேட் பண்ணுறது, திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அஃபிஷியலாக 2 பேரும் ஒன்றாக பயணிக்க போகிறத, முழுவதுமாக அரசியல் ரீதியாக பயணிக்க போகிறத அறிவிக்க இருக்கிறாங்க. டெல்லி பயணம், டெல்லி சந்திப்பில் தமிழக நலனுக்காக சொல்லப்பட்ட சூழலில் அரசியலுக்காக இந்த சந்திப்பு நடைபெறுவதான கேள்வியும் கூட ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சமய மணிவண்ணன் நினைக்கிறார். சமய மணிவண்ணன், இப்போ அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். அமித்ஷாவை சந்திக்க இபிஎஸ் வந்திருக்காரு. எவ்வளோ நேரம் இந்த சந்திப்பு நடக்கும்? 2 பேரும் கூட்டாதான செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இதில் பங்கேற்பாங்க? சமய மணிவண்ணன், ஓகே. சமய மணிவண்ணன், இப்போ அதிமுக பொதுச் செயலாளரும் அமித்ஷாவும் 2 பேரும் சேர்ந்து தானே செய்தியாளர்களை சந்திப்பாங்க. மற்ற கூட்டணி தலைவர்களா திரு ஜி கே வாசன்லாம் இருக்காங்களா, எப்படி அங்க? நிச்சயமாக இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இது அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி உறுதிப்பாடு சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இன்று எல்லா கூட்டணி கட்சிகள், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக காலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் தேர்தல் மற்றும் விருப்ப தேர்வாக நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் காரணமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நண்பகல் 12 மணியிலிருந்து தற்போது 5:30 மணி அளவை நெருங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இந்த தனியார் நட்சத்திர விருதுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மேடையில் காலையில் இருந்தபடியே 7 இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. அந்த 7 இருக்கைகளை பொறுத்த வரைக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, புதிதாக பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோர் இந்த மேடையில் உள்ள இருக்கைகளில் அமர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதர கூட்டணி தலைவர்களும் தற்போது யாரும் இங்கு வராத சூழலில் தொடர்ந்து இது அதிமுக பாஜகவுக்கான ஒரு ஒன்றிணைந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, RP உதயகுமார், தங்கமணி உள்ளிட்டோரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் இந்த ITC உணவு நட்சத்திர விடுதிற்கு வந்துள்ளதன் காரணமாக அவர்களும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஒன்றிணைந்து இருப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக போட்டியிடுவது குறித்து தொடர்ந்து இந்த சந்திப்பின் மூலம் உறுதிப்படுத்தப்படும் என்பதே தற்போதைய செய்தியாக உள்ளது. அதே நேரத்தில் அண்ணாமலைக்கு என்ன பதவி அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அமித்ஷா அதை பற்றின ஒரு ட்வீட் கூட போட்டிருக்காரு. ஒரே ஒரு நாமினேஷன் தான் வந்திருக்கு. அது திரு நயனா நாகேந்திரன் இருந்து அண்ணாமலைக்கு சரியான இடம் கொடுக்கப்படும் அப்படின்றாரு. அது பற்றின தகவல்கள் என்ன? அண்ணாமலைக்கு தேசிய அளவில் என்ன பொறுப்பு காத்திருக்கு? நிச்சயமாக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டதாகவும், குறிப்பாக பிரதமர் மோடியின் திட்டங்களை வீடுதோறும் கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்த்ததில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பங்கு அளப்பரியாதது அப்படிங்கிற ஒரு எக்ஸல பதிவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ளார். குறிப்பாக அண்ணாமலையின் பங்கு என்பது, அண்ணாமலையின் அவரோட ஸ்கில்ஸ் என்பது பாஜகவின் தேசிய உட்கட்டமைப்பு, தேசிய கட்டமைப்பு வளர்ச்சிக்கு நிச்சயம் பயன்படுத்தப்படும். அவரது பங்கு பாஜகவின் தேசிய வளர்ச்சி நிச்சயமாக இடம்பெறும் என்கிற ஒரு எக்ஸ்தல பதிவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ளார். இந்த எக்ஸ்தல பதிவின் மூலமாக பாஜக மாநில தலைவராக பொறுப்பு வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவிலான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போதைய தகவலின்படி அவர் தேசிய பொதுச் செயலாளர் என்கிற அளவில் அவர் நியமிக்கப்படலாம் என்கிற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக துணைத் தலைவராக பாஜகவில் இணைந்து கொஞ்சம் அடுத்த ஓரிரண்டு வருடங்களிலேயே அவர் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து 3 வருட கால மாநில தலைவர், அதன் பிறகு 6 மாத கால மாநில தலைவர் பதவி நீட்டிப்பு என்பதை தொடர்ந்து ஒரு தேசிய பொறுப்பிற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செல்ல போகிறார் என்பதே தற்போது உறுதியான தகவலாக இருக்கிறது.
ஓகே, அண்ணாமலை தேசிய அளவில் பொறுப்பு பெற போகிறார் அப்படின்றப்போ வெறும் கட்சி பதவி மட்டும்தானா இல்லது மத்திய அமைச்சராகிறா அப்படின்ற கேள்வியும் கூட இருக்கிறது. பாஜக வளர்ச்சிக்கு அண்ணாமலையுடைய பங்கு அளப்பரியதுன்னு அமித்ஷா பாராட்டி இருக்கிறார். நைனா நாகேந்திரன் மாநில தலைவராகிறத அமித்ஷாவே உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அடுத்த அரசியல் நகர்வு, மிக முக்கிய நகர்வு, இதெல்லாம் அடுத்த வருஷம் நடக்கும்னு எதிர்பார்த்த நகர்வு இப்போதே நடக்கிறது.